இந்த வீடியோல லாங்கிராஃப் பத்தி தான் ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட எண்ட்ல லாங்கிராஃப் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி லாங் செயினோட இன்டகிரேட் பண்ணணும், லாங்கிராஃபோட முக்கியமான கீ காம்போனன்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவான லாங் செயினோட கண்டினியூவேஷனா தான் இருக்க போகுது. இன்கேஸ் டைரக்டா நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா லாங் செயின் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இந்த லாங்கிராஃப் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம லாங் செயினுக்கு என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோமோ அதே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு எடுத்துக்கலாம். பிகாஸ் லாங் செயின் இஸ் பில்டிங் மெட்டீரியல் அண்ட் லாங்கிராஃப் இஸ் ஹவுசிங் பிளான். லாங்கிராஃபை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஃப்ளோ டயக்ராம்னு சொல்லலாம். நம்ம ப்ராஜெக்டோட ஃப்ளோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றது தான் இந்த லாங்கிராஃப்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி லாங் செயினுக்கு ஒரு அப்ளிகேஷன் பார்த்தோம், எல்லா டூல் யூஸ் பண்ணியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம், பக்காவா பக்காச்சு. அதே கூட இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா லாங்கிராஃப் அப்படின்ற ஒரு கோடோட இன்டகிரேட் பண்ணி எழுத போறோம். நம்ம கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் என்னங்க, ஒரு ஏஐ சாட்பாட் வேணும். அந்த ஏஐ சாட்பாட் யூசரோட கொரிக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணிட்டு வந்து ஆன்சர் சொல்லணும். இன்கேஸ் யூசர் கேட்ட கொரி அந்த டாக்குமெண்ட்ல இல்லைன்னா வெப் சர்ச் பண்ணிட்டு வந்து ஆன்சர் கொடுக்கணும். மோரோவர் அந்த அப்ளிகேஷன் ஒரு ஏஐ ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்ல கொண்டு வந்திருக்கணும். சேம் ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம லாங் செயின் யூஸ் பண்ணி அழகா அவுட்புட் எடுத்தாச்சு. இப்போ டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி லாங்கிராஃபோட இன்டகிரேட் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த லாங்கிராஃபோட 4 கீ காம்போனன்ட்ஸை பார்த்துட்டு இதோட ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம். இந்த லாங்கிராஃபோட பிரைமரி 4 கீ காம்போனன்ட்ஸ் என்னன்னா நோட், எட்ஜஸ், கண்டிஷனல் எட்ஜஸ் அண்ட் ரவுட்டர். இந்த 4 காம்போனன்ட்டையும் எங்க எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரிஞ்சுட்டா போதும், நீங்க எப்படிப்பட்ட காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் லாங் செயின்ல எழுதினாலும் ஈஸியா லாங்கிராஃப் மூலியமா உங்களால கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த 4 காம்போனன்ட்டையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு குட்டி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல நோட், ஏஜ், கண்டிஷனல் ஏஜ் அண்ட் ரவுட்டரை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியா நம்ம ரியல் கிளைண்டோட ரெக்குவயர்மெண்டோட மேப் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம எடுத்துக்க போற எக்ஸாம்பிள் ஒரு லெமன் ஜூஸ் எக்ஸாம்பிள். ஒரு லெமன் ஜூஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம லெமனை ஸ்குவீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணுவோம், சால்ட் ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணுவோம், ஃபைனலா ஸ்டர் பண்ணி சர்வ் பண்ணிடுவோம். இதுதான் ஒரு லெமன் ஜூஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். இதுல ஸ்குவீஸ் த லெமன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் நம்ம இந்த லெமனை புளியறோம் இல்லையா, இதை தான் அவங்க நோடுன்னு சொல்றாங்க. செகண்டா நம்ம ஒரு டாஸ்க் பண்றோம் இல்லையா, வாட்டரை ஆட் பண்றோம் இல்லையா, அதுவும் நம்மளுக்கு நோடு தான். தேர்டா சால்ட் ஆர் சுகர் ஆட் பண்றோம் இல்லையா, தேர்ட் டாஸ்க், அதுவும் நோடு தான். ஃபோர்த்தா நம்ம ஸ்டர் பண்ணி சர்வ் பண்றோம்ல ஒரு ஆக்ஷன், அதுவுமே நோடு தான். இப்போ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும், எல்லா டாஸ்கையுமே நம்ம நோடுன்னு ரெஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம எட்ஜஸ் இதுக்குள்ள எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த லெமன் ஜூஸை இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அந்த மாஸ்டர் சொல்லியாச்சு இல்லைங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்கையும் செகண்ட் டாஸ்கையும் நம்ம கனெக்ட் பண்ணணும்ல, அதாவது சீக்வன்ஸ் பண்ணணும்ல, அந்த கனெக்ஷன் ப்ராசஸ்க்கு பேரு தான் எட்ஜஸ். Squeeze the lemon connected with add water. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற விஷயம் தான் edges. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கண்டிஷனல் edges. அதாவது வாட்டரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 2 கொஸ்டின் நம்ம வைக்கிறோம். கஸ்டமருக்கு சுகர் வேணும்னா சுகர் ஆட் பண்ணி கொடுக்கணும், இல்ல சால்ட் வேணும்னா சால்ட் ஆட் பண்ணி கொடுக்கணும். இந்த இடத்துல 2 டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த 2 டிசிஷனையுமே நம்ம எதோட கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ரவுட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டோட கனெக்ட் பண்ண போறோம். அப்போ ஸ்குவீஸ் த லெமன், ஆட் வாட்டர், ரவுட்டர் மூலியமா ஆட் சுகர் இல்லைன்னா ஆட் சால்ட். இதுதான் இந்த ரவுட்டர்ல இருந்து பிரியக்கூடிய அந்த 2 பிரான்ச்சஸ் தான் கண்டிஷனல் எட்ஜஸ்னு சொல்றாங்க. எப்போ உங்களுக்கு ரவுட்டர் இல்லையோ அப்போ அந்த ஃப்ளோவை எட்ஜஸ்னும், எப்போ ரவுட்டர்ல இருந்து இன்னொரு டாஸ்க்கு போகுதோ அதை கண்டிஷனல் எட்ஜஸ்னு சொல்றாங்க. நம்ம சுகர் ஆர் சால்ட் ஆட் பண்றது வரைக்கும் ஃப்ளோவை முடிச்சிருக்கோம். சுகர் வேணும்னா சுகரை ஆட் பண்ணிட்டு அவங்க லாஸ்டா என்ன செய்யணும், அதை ஸ்டிர் பண்ணி சர்வ் பண்ணணும். அது நம்மளுக்கு 4th டாஸ்கா இருக்கு. இங்க இந்த ஃபர்ஸ்ட் கேஸா சுகர் செலக்ட் பண்ணிருந்தாங்கன்னா ஆட் சுகர் அப்படின்ற அந்த நோடு, ஸ்டிர் அண்ட் சர்வ் அப்படின்ற அந்த நோட எட்ஜஸ் மூலியமா நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அதே மாதிரி தான் இந்த சைடு கஸ்டமர் இன்கேஸ் சால்ட் கேட்டாங்கன்னா அந்த ஆட் சால்ட் அப்படின்ற அந்த நோட ஸ்டிர் அண்ட் சர்வ் நோடோட எட்ஜ் மூலியமா நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஃபைனலி
இந்த ப்ராசஸை நம்ம எண்ட் பண்ண போறோம். அதுக்கும் எட்ஜஸ். மோர் ஓவர் எங்க எதுக்கு கனெக்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கனெக்ஷன் கிரியேட்டிங் எல்லாத்தையுமே நம்ம எட்ஜஸ்னு சொல்ல போறோம். எப்ப ரவுட்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றீங்களோ அதை கண்டிஷனல் எட்ஜஸ்னு சொல்ல போறோம். இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும். டாஸ்க நோடுன்னு கனெக்ஷன்ஸ் எட்ஜஸ்னோ இஃப் வி ஹாவ் மல்டிபிள் டிசிஷன்ஸ்னா அதை ரவுட்டர் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண போறோம்னு, ரவுட்டர்ல இருந்து வரக்கூடிய எல்லா கனெக்ஷன்ஸுமே கண்டிஷனல் எட்ஜஸ்னு. இப்போ நம்ம ரியல் கிளைண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை லேங் செயின்ல எழுதின அந்த கோடை எப்படி லேங் கிராஃபுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். So before putting our hand into a coding, let's map what are all the nodes and what are all the connections in LangChain application. ஸோ LangChainல என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்தோமோ அதே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ லேங் கிராஃபை இன்டெகிரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு குயிக் ரிவ்யூ பண்ணிடலாம். இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த LangChain வீடியோவில் பண்ண ஹேண்ட்ஸ் ஆன். இன்கேஸ் நீங்கள் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில்டாக புரியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி லேங் கிராஃபை மாஸ்டர் பண்ணுறதுக்கான வீடியோ. ஸோ LangChainல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு பர்சன் இன்புட் கேட்கும் பொழுது அவங்க கேட்குற கொரீஸ்க்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக டூல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். யூசர் கேட்ட கொரி இன்கேஸ் சிம்பிளாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா எல்எல்எம் மாடல் யூஸ் பண்ணி அதுவே ஆன்சர் பண்ணிடணும். இல்லைன்னா இட் ஷுட் ஆஸ்க் ரேக் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்த டாக்குமெண்ட்லேருந்து ஆன்சர் பண்ணணும். அதுலேயும் இல்லைன்னா வெப் சர்ச் பண்ணிட்டு வந்து பண்ணணும். இதுதான் நம்ம LangChainல ஒவ்வொரு டூலாக நம்ம டிஃபைன் பண்ணி 3 டூலையும் டிஃபைன் பண்ணி ஒரு ஏஜென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஆன்சர் வந்து ரன் பண்ணியிருந்தோம். ஃபைனல் ஆன்சர் அதுவே அந்த கொஸ்டினுக்கு ஃபைனல் ஆன்சர் ஏஜென்ட்டோட கம்யூனிகேட் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதை எப்படி லேங் கிராஃபோட இன்டெகிரேட் பண்றது, எப்படி நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் மூலியமா கனெக்ட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிள். நம்ம லேங் செயினுக்கு எப்படி கோட் எழுதணுமோ அதே கோடு தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதோட என்ன ஆட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ லேங் கிராஃபை மாஸ்டர் பண்ணுறதுக்குன்னே நான் தனியாக நம்மளோட கோர்ஸ் வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு யூடியூப் வீடியோ அப்படின்றதுனால நான் ஓவர்வியூ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஐ ஹாவ் கிவன் லைக் திஸ். சரிங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு இந்த லேங் கிராஃப் இருக்கு இல்லையா, இந்த லேங் கிராஃப்க்கு இன்புட் எப்படி போகணுன்றதை நம்ம செட் பண்ணணும். இது வரைக்குமே லேங் செயினோடது. ஓகேங்களா? இந்த 5 மெமரி வரைக்குமே, இந்த ஏஜென்ட் இனிஷியலைசேஷன் வரைக்குமே LangChainல என்ன கோடு எழுதியிருக்கோமோ அதே கோடு தான். இதுக்கு அப்புறத்துலேருந்து இவ்வளோ தான் கிராஃபோட இன்டகிரேஷனு. ஸோ இதில் என்ன நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ ஏஜென்ட் ஸ்டேட்டை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். இங்கே ஏஜென்ட் ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணதில் என்னன்னா, நான் கொஸ்டின் கொடுப்பேன், ஆன்சர் எப்படி வரணும், சேட்டோட ஹிஸ்ட்ரி நான் என்ன மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படின்றத நம்ம கிளாஸில் கொடுத்துருவோம். எப்பயுமே மேக்ஸிமம் லேங் கிராஃபில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை கிளாஸாக தான் டிஃபைன் பண்ணி டைப் டிக்ஷனரி அப்படின்ற டேட்டா டைப்பில் தான் கொடுக்கணும். இது எல்லாமே பேசிக் ரூல் ஆஃப் லேங் கிராஃப். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் நம்ம நோட் டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த நோடு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஜீரோ ஷாட் ரியாக்ட் டிஸ்கிரிப்ஷனோட வேலை என்னன்னா, எத்தனை டூல் கொடுத்தாலும் யூசரோட கொரிக்கு ஏற்ற மாதிரி அதுவே டூலை ஐடென்டிஃபை பண்ணிக்கும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான பர்பஸ். ஸோ தட் அது எல்லாத்தையுமே நான் ஒரு ஏஜென்ட்டாக ஒரு நோடாக இங்கே கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ தட் இந்த ஏஜென்ட் நோட்லேயே அந்த ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டரை ரன் ஆகிறத நான் ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிட்டேன். ஸோ தட் எனக்கு இப்போ எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த ஸ்டார்ட் வந்து என் ஏஜென்ட்குள்ளே போகுது. இந்த ஏஜென்ட்குள்ள தான் எனக்கு 3 டூலுமே உள்ள அடங்கியிருக்கு. சரிங்களா? வெப் சர்ச்சா இருக்கட்டும், இல்லன்னா ராகா இருக்கட்டும், இல்லன்னா சிம்பிள் Q&Aவா இருக்கட்டும். சரிங்களா? சிம்பிள் Q&Aவா இருக்கட்டும். இது 3மே இந்த ஏஜென்ட்குள்ள தான் இருக்கு. ஸோ தட் இதை நான் என்ன பண்ணல, குடுக்கல. ஸோ தட் ஸ்டார்ட்டு, ஏஜென்ட், எண்ட் இதோட என்னோட கிராஃப் வந்து முடிஞ்சிரும். இவ்வளோ தான் இங்க நடக்க போகுது. ஸோ தட் அப்போ எனக்கு ஸ்டார்ட்டுக்கு இன்புட்டுக்கு ஒரு கிளாஸும், இந்த ஏஜென்ட் நோடுக்கு ஒரு ஃபங்ஷனும் எழுதிட்டா என்னோட கிராஃப் வந்து முடிய போகுது. சரிங்களா? ரொம்பவே சிம்பிளா இருக்கு இல்லையா? ஸோ ஒன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா கிராஃப்க்கு இன்புட் ஸ்டேட்ல ஏஜென்ட் ஸ்டேட் நம்ம இங்க என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ, ஹியர் யூ கேன் see ரைட்? இங்க நீங்க பார்க்கலாம். இந்த ஏஜென்ட் ஸ்டேட்டுக்கு என்ன கிளாஸ் நேம் வச்சு இன்புட்க்கு டிஃபைன் பண்ணியிருக்கோமோ, அதுதான் நம்ம இந்த ஸ்டேட் கிராஃப் கொடுத்த கிராஃப் அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ண போறோம். இந்த கிராஃப் வேரியபிள்ல தான் வாட் வி ஆர் கோயிங் டு டூ நோட ஆட் பண்ண போறோம். அஸ் ஆஃப் நவ் நம்மளுக்கு ஒரே ஒரு நோடு தான், ஏஜென்ட் அப்படின்ற நோடு தான். ஏன்னா இந்த ஏஜென்ட் நோடுக்குள்ளேயே 3 டூல்ஸ் உள்ளேயே இன்பில்ட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ தட் ஏஜென்ட் அதுக்கப்புறம் ஏஜென்ட்டோட நோடு. இந்த ஏஜென்ட்னோட ஃபங்க்ஷன் நேம் என்னவோ அதை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணணும்.
ஸோ ஒன்ஸ் நோட எப்பயும் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா அதோட செட் என்ட்ரி பாயிண்ட் வைக்கணும். நம்ம எங்க அத செட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செட் என்ட்ரி பாயிண்ட் ஏஜென்ட் தான். அதே மாதிரி இன்னொன்னு எண்ட் பாயிண்ட் குடுக்கணும். ஸோ இதுக்கு தாண்டி எதுவுமே இல்ல. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட் அதுக்கப்புறமா ஏஜென்ட்க்கு அப்புறமா இது முடிஞ்சிருது. ஸோ இதில நீங்க சொல்லலாம் மேம் ரொம்ப சிம்பிளா இருக்கேன்னு. எஸ் இட்ஸ் வெரி சிம்பிள். பட் த கேஸ் இஸ் இன்சைட் திஸ் ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்கா வி ஹேவ் இன்டகிரேட்டட் வித் 3 டூல்ஸ். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு கணக்கு. அப்ப இதே ப்ராஜெக்ட்லயும் இங்க ஒரு ஏஜென்ட், இங்க ஒரு ஏஜென்ட், இங்க ஒரு ஏஜென்ட்ன்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மென்ட் பொறுத்து ஃப்ளோ வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகும். பட் பேசிக் ஃப்ளோ இதுதான். ஸோ ஒன்ஸ் வி ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ். ஸோ இந்த கிராஃப் பில்ட் பண்ற இடமே இவ்வளோதான். ஃபார் திஸ் பர்ட்டிகுலர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இத்தனைக்கும் நம்மளோட அப்ளிகேஷன் ஒரு கொரி கேட்டா 3 டூல்ல சர்ச் பண்ணுது. அந்த 3 டூல்ல இன்டகிரேட் பண்றதுக்கே கோடே இவ்வளோதான். கிராஃப இன்டகிரேட் பண்ற வரைக்கும். ஸோ தட் கிராஃப் டாட் கம்பைல்ன்னு சொல்லி நம்ம கம்பைல் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த கிராஃப டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தா நல்லாருக்கும் இல்லையா? அதனால நம்ம இந்த கிராஃப இங்க டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி சா அந்த ஸ்டார்ட்லேருந்து ஏஜென்ட்க்கு போது, ஏஜென்ட்லேருந்து எண்ட் அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த ஃப்ளோ. இன் கேஸ் நீங்க இத பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்டின்னா, இந்த ஏஜென்ட்க்குள்ள தான் 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது கண்டிஷனல் எட்ஜஸ் மாதிரியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களேன். வெப் இருக்கு. வெப் சர்ச் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் நம்ப. சிம்பிள் கியூஏ இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வி ஹேவ் இன்டகிரேட்டட் வித் ஆ ராக் ஆல்சோ. ஒரு டாக்குமெண்ட்ட ரெஃபர் பண்ணிட்டு வரணுன்றதும் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். இது ஏஜென்ட்டா இனிஷியலைஸ் ஆனதுனால ஒரே நோட நம்மளுக்கு டிஃபைன் பண்ணிட்டோம். அவ்வளதான். இல்லன்னா நம்மளுக்கு கண்டிஷனல் எட்ஜஸ் வச்சு வரும். இது கூடயே என்ன பண்ணலாம் அப்டின்னா, இங்கேருந்து இங்க இன்னொரு ஏஜென்ட் நம்ம வைக்கலாம். அது ஃபைனல் பண்ணிட்டு வந்த ஆன்ஸரு கரெக்ட்டா அப்டின்னு செக் பண்றதுக்கு இன்னொரு ஏஜென்ட் வைக்கலாம். இங்கேருந்து இன்னொரு ஏஜென்ட் வைக்கலாம். இந்த ஏஜென்ட்லேருந்து இன்னொரு ஏஜென்ட் போடலாம். ஸோ இங்க கணக்கு என்ன அப்டின்னா, இந்த மாதிரி கிராஃப் நம்மளுக்கு பில்ட் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? ரெக்யர்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த கிராஃப் என்னவாயிட்டே இருக்கும், க்ரோ ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் நம்மளோட பில்டிங் மெட்டீரியல்ஸோட சேர்த்து ஒரு கண்ட்ரோலபிள் கிராஃப் ஸ்ட்ரக்சர் மூலியமா நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா, வி கேன் ஏபிள் டூ கெட் இட். இந்த சேம் ஆன்ஸர் தான் லாங்செயின். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிராஃபோட இன்வோக் பண்ணி அதுலேருந்து வாட் இஸ் லாங்கிராஃப் இன் லாங்செயின்னு குடுத்துருக்கேன். நீங்க ப்ரீவியஸ் வீடியோ லாங்செயின் வீடியோ பார்த்தீங்கன்னா, அதுல என்ன அவுட்புட்டோ அதே அவுட்புட் தான். சரிங்களா? இங்க ஒரு விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதுல என்ன அவுட்புட் எப்படி அந்த கொஸ்டின் எந்த டூல சிம்பிளா யூஸ் பண்ணி ஆன்ஸர் எடுத்துட்டு நம்மளுக்கு இங்க ஃபைனல் அவுட் இங்க குடுத்துச்சோ, அதே அவுட்புட் தான் லாங்கிராஃப் இல்லாதம்போதும் குடுத்துச்சு. பட் இங்க நம்மளுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, வி ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஏஜென்ட் எந்த ஏஜென்ட்லேருந்து கம்யூனிகேட் ஆகணும், எந்த ஏஜென்ட்டோட கனெக்ஷன் ஆகணுன்ற ஒரு கண்ட்ரோலபிள் ஃப்ளோ அண்ட் காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஒரு காம்ப்ளெக்ஸான ஏஜென்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த லேங் கிராஃப் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது அப்படின்றத தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்மளோட கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே இந்த கிராஃப்ல லாங்சேனோட இன்டகிரேட் பண்ணி நான் சொல்லிக் குடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கிராஃப எப்படி டிரா பண்ணலான்னு லெமன் ஜூஸ் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு 5 வெரைட்டீஸ் ஆஃப் கிராஃப எப்படி பில்ட் பண்றதுன்னு கத்துக் குடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் டைரக்ட்டாவே லாங்சேனோட எப்படி பில்ட் பண்றதுன்னு சொல்லுவேன். ஸோ தட் நாளைக்கு உங்களுக்கு ஒர்க்ல எப்படிப்பட்ட காம்ப்ளெக்ஸ் ஏஜென்ட் கிரியேட் பண்றதா இருந்தாலும், ரொம்ப ஈஸியா உங்களோட கிராஃப் மூலியமா பில்ட் பண்ணிட முடியும். ஸோ படிக்கிறதுக்கு நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ரைட் ஸ்ட்ராட்டஜில படிக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ அஸ் ஐ ப்ராமிஸ்ட் ஃபர்ஸ்ட்டு லாங் செயின் பார்த்தோம். லாங் செயின்ல எடுத்த அதே அவுட்புட்ட இப்ப லாங் கிராஃபோட இன்டகிரேட் பண்ணி அதே அவுட் உங்களுக்கு எடுத்து குடுத்துட்டேன். ஸோ தட் வி கேன் ஏபிள் டூ கிளியர்லி சீ த ஃப்ளோ ஹியர். தட் இஸ் த ஒன்லி அட்வான்டேஜ் அண்ட் த பெஸ்ட் அட்வான்டேஜ் ஐ கேன் சே. சரிங்களா? ஸோ ஃபைனலா ஒரு சம்மரி ஆல்ரெடி லான்ச்சிங்ல எடுத்த அதே கோடு தான் நான் இங்க எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இங்க கிராஃப இன்டகிரேட் பண்ணி அந்த கிராஃப்க்குள்ள அத கால் பண்ணியிருக்கேன். லாங்செயின்ல இத டைரக்ட்டா கால் பண்ணியிருக்கோம். பட் ஹியர் கிராஃப் கிரியேட் பண்ணி கிராஃப்க்குள்ள கால் பண்ணி அந்த நோட கிராஃபா நான் இங்க பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் சி குயிக் சம்மரி. ஸோ லாங்செயின்ல என்ன பார்த்தோமோ அதே தான். பட் அதோட சேர்த்து நான் கிராஃபோட இன்டகிரேட் பண்றதுக்காக இன்புட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த நோட நான் டைரக்ட்டா இங்க குடுத்துருக்கேன். அந்த நோட கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா கிராஃபோட வயரிங் பண்ணியிருக்கோம். வயரிங் பண்ணதுல நம்மளுக்கு காட் அ குட் கிளாரிட்டி வித் ஃப்ளோ கிராஃப். இந்த ஃப்ளோ கிராஃப டைரக்ட்டா ரன் பண்ணும்போது வி கேன் ஏபிள் டூ கெட் அ சேம் அவுட்புட். ஸோ மோர் ஓவர் வி ஆர் கெட்டிங் அ ஸ்ட்ரக்சர்டு ஃப்ளோ. லாங் கிராஃப் பத்தி தான் ரொம்ப டீட்டெயில்டா புரிஞ்சுச்சு அப்படின்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. யாருக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களோ, அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.
தென் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட் நம்ம தமிழ்ல லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சக்சஸ்ஃபுல்லி லேங் கிராஃபையும் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க. அகெயின் இந்த லேங் கிராஃபை நிறைய ஹேண்ட்ஸ் ஆனோட டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்க்கு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க ஒரு ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லேங் கிராஃப் அண்ட் இட்ஸ் ஃபேமிலியை மாஸ்டர் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமா இருக்கு, அதுவும் ப்ரொடக்ஷன் லெவல்ல. இப்ப டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஏஐ பேஸ்டு எல்லா கான்செப்டையும் வித் ஹேண்ட்ஸ் ஆனோட கிளாரிட்டியோட நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஏஐ ஜெர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், வி ஆர் ப்ரொவைடிங் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். பியூரா உங்களுக்கு ஒரு ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் ஒரு அப்ளிகேஷனுக்கு எப்படி கொடுக்கணும், எங்க முடிக்கணும், என்னென்ன டூல்ஸ் வரும், என்னென்ன கான்செப்ட் எப்படி ஆக்ட் ஆகும், பிளஸ் ரியல் டைம் அப்ளிகேஷன் அந்த இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் அப்ளிகேஷன்ஸோட உங்களுக்கு நாங்கள் மென்டர்ஷிப்போட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் ஜெர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் உங்களுக்காக ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த ஃப்ரீ வெபினாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த வெபினாரோட எண்டில் நீங்கள் என் கூட 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் ஏஐ கரியர் பார்த்து என் கூட வாங்கிக்கலாம். வெபினாரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எங்க மென்டர்ஷிப்ல படிக்கிற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே 50+ மேல GitHub ரெபாசிட்டரிஸ் இருக்கு, which really tells that we are into industry relevant training. உங்க ஏஐ ஜெர்னி எங்க கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.